அனைவருக்கும் வணக்கம். வாங்க இப்போ மிளகாய் பழம் பறிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மாடியில் பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மிளகாய் செடி வளர்க்குறேன். அந்த மிளகாய் செடியிலேருந்து நிறைய பச்சை மிளகாய் எடுத்துட்டேன். நிறைய மிளகாய் காய்ச்சி இருந்து அதனால் சரி மிளகாய் பழுத்த பிறகு பறிக்கலான்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இப்போ மிளகாய் வந்துட்டு நல்ல கருசிவப்பு நிறத்தில் பழுத்து இருக்குது. அதை தான் நான் இப்போ பறித்து எடுக்கிறேன். 3 ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நான் மிளகாய் செடி நட்டு வச்சுருந்தேன். 3 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் நல்லா மிளகாய் பழம் பழுத்து இருக்குது. இப்போ முதல் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் நான் பறிச்சுன்னு இருக்கிறேன். இந்த மிளகாய் செடிக்கு நான் கொடுத்த உரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தூள் கரைச்சல். வாழைப்பழத்தூளை நான் 3 நாள் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கையால் பிசைஞ்சு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி கொடுத்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காய்கறி கழுவிகளையும் ஊற வச்சு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டாக்கா அந்த காய்கறி கழுவுகள் நல்லா குழன்னு ஆகிடும். அதன் பிறகு தண்ணியை வடிகட்டி தண்ணி மட்டும் லிக்விடு மாதிரி செடிங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன். அதுதான் நல்லா உரமாகி இப்போ நல்லா எனக்கு காய்ச்சி இருக்குதுங்க. மிளகாய் வந்து கொத்து கொத்தாக காய்ச்சி இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு பெயிண்ட் பக்கெட்டோ பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸோ ஏதோ ஒன்று இருந்தால் போதும். ஏதோ ஒரு செடி நம்ம கத்திரிக்காய் செடியோ மிளகாய் செடியோ தக்காளி செடியோ ஏதோ ஒன்று வளர்த்து நம்ம வீட்டு தேவைக்கு நம்ம வந்து காய்கறிகளை எடுத்துக்கலாம். வந்து இயற்கையான உரங்களை கொடுத்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து கெமிக்கல் உரம் கொடுக்குறாங்க. நம்ம வந்து இயற்கை உரம் கொடுத்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, ஷேர் பண்ண மாட்டேறீங்க. என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் மாடியில் இடம் இருந்தாலும் இல்லை காலி தோட்டம் இருந்தாலும் இந்த மாதிரி மிளகாய் செடி கத்திரி செடி தக்காளி செடி வளர்த்து நீங்கள் பயன்பெறுங்க. அனைவருக்கும் நன்றி.